Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 16. ஊருக்கு புதிது, அதனால்தான் தூக்கம் வரவில்லை, மனம் இவ்வாறு அலைகிறது என்று எனக்கு நானே ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு முரட்டு கம்பளியில் என் முகத்தை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தேன். பயணக்களைப்பு என் உணர்வை அசத்தியது. அப்படியே நித்திரையில் ஆழ்ந்து விட்டேன். நான் எழுந்தபோது காலை மணி 9 ஆகி இருந்தது. ராமநாதன் சூடான காஃபி சாப்பிட்டபடி உட்கார்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து சிரித்தபடி இருந்தான். அவன் அப்படி சிரிப்பதற்கு காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. ராமநாதன் விளையாட்டாக, நான் திலீபா, அது கனவு இல்லையா? அப்பான்னு வீரிட்ட அலறியபடியே இருந்திய, புதைமன ஆராய்ச்சியில் நீ வல்லவனாயிற்ற. கனவுகள் தோன்றவே புதை மனம்தான் காரணம்பாங்க மனோ தத்துவ நிபுணர்கள். அந்த புதை மனத்தை உன்னால் அடக்கி வைக்க முடியாதா என்று கேட்டான். அதற்கு நான், அப்பா இறந்ததுலேருந்து அவரை பற்றி நான் நினச்சதே கிடையாது. துக்கம் நிறைந்த அந்த வாழ்வு பகுதியை நான் நினைக்கவும் விரும்புறதில்ல. அவர் இந்த எஸ்டேட் பங்களாவில் நுழைந்து என்னையும் உன்னையும் பெரும்பால் அடித்து இருவரையும் இழுத்து போகிறாரு. நான் அவரிடம் வர மறுக்கிறேன். அவர் என்னை சவுக்கால் அடித்து, அதோ கீழே பள்ளத்தாக்கில் தெரிகிற ஒரு சிறு பங்களா, அதற்கு வரும்படி என்னை அழைக்கிறாரு. அந்த பங்களாவில் நுழையவே நான் மறுக்கிறேன். எனக்கு அங்கே நுழையவே பயமாக இருக்குது. அந்த பங்களாவின் கதவு பூராவும் மல்லிகை பூச்சரங்களாக தொங்குகிறது. எனக்கு நுழையவே பயமாக இருக்கிறது. நான் பிடிவாதம் செய்வதை பார்த்து ஆத்திர அவர் சவுக்கால் ஓங்கி அடிக்கிறாரு. நான் வலி பொறுக்க முடியாமல் தவிக்கிறேன். உடனே அவரது கையில் இருந்த சவுக்கை பிடுங்கி நான் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறேன். அவர் ஓடுறாரு, நான் துரத்துறேன். முடிவில் அவர் அரச மரத்தடியில் நிற்கிறாரு. என்ன ஆச்சரியம், அது திருச்சி காவிரிக்கரை தில்லைநாயகம் படித்துறையை அடுத்த அரச மரமாக தெரியுது என்றேன். ராமநாதன் உடனே ஆச்சரியத்தோடு, என்ன தில்லைநாயகம் படித்துறை அரச மரமா? அந்த அரச மரத்துக்கு அடுத்து இருக்கும் சுடுகாட்டு படித்துறையில் தான் நான் அப்பா அஸ்தியை கரைச்சேன். அவருக்கு செய்ய வேண்டிய 10 நாள் சடங்குகளையும் அங்கே தான் செய்யேன். உனக்கு எப்படி அந்த அரச மரம் இருப்பது தெரியும்? நீ தான் திருச்சிக்கு புதிய நாயிற்ற. அப்பாவுக்கு இறுதிச் சடங்குன்னு திருச்சியில் செய்யும்போது கூட நீ திருச்சியில் இல்லையே என்றான். சித்ரா பௌர்ணமி என்று முன்பு எதேச்சையாக அங்கு சென்றது அங்கே எனக்கு நிகழ்ந்த அனுபவம். பிறகு வீடு வந்ததும் சீதாவிடம் நான் நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்லிவிடலாமா என்று நினைத்தேன். ஆனால் எல்லாவற்றையும் கூற மனம் வரவில்லை. ஆனால் ஒரு நாள் இரவு நான் உலாவ போகும்போது சுடுகாட்டு பகுதின்னு தெரியாமல் அந்த அரச மரத்தடி வரைக்கும் சென்றேன். கனவில் அப்பா போய் அதே அரச மரத்தில் நின்றதும் அடையாளம் கண்டு கொண்டேன். ஊட்டி பங்களாவில் என்னை சவுக்கால் அடிக்க தொடங்கியவர் திருச்சி காவிரி கரைக்கு 2 ஓட்டத்தில் ஓடுவது விசித்திரமா இல்லை? கனவு காட்சிகளுக்கு இடம் காலம்னு கட்டுப்பாடே இல்லையா என்று சொன்னேன். நான் சொல்வதை ராமநாதன் கவனித்ததாகவே தெரியவில்லை. சிந்தனையில் ஆழ்ந்தபடி இருந்தான். திடீரென்று, திலீபா, நீ கண்ட அந்த பள்ளத்தாக்கு பங்களாவில் உள்ள கதவில் மல்லிகை பூச்சரம் தொங்கிட்டுன்னு சொன்னியே என்று கேட்டான். ஆமாம், கனவு காட்சியில் தோன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியுமான்னா, ஒருவேளை நான் தூங்க போகும்னு மல்லிகைப்பூவை நினச்சி தூங்கியிருக்கலாம். மல்லிகைப்பூ யாராவது கதவு முன்பு சரசரமாக தொங்க விடுவாங்களா என்று ராமநாதன் ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை. இல்லை திலீபா, நீ இந்த ஊருக்கு முற்றிலும் புதியவன். நேற்று இரவு தான் வந்திருக்கிற. அந்த வீட்டு வாசலை கூட நீ பார்த்துருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ கண்ட கனவு ஓரளவு பொருத்தமாக இருக்கிறத, அதுதான் எனக்கு திகைப்புட்டுருது என்றான். என்ன பொருத்தம்னா என்று கேட்டேன். அந்த பள்ளத்தாக்கு வீட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? மல்லிகை தோட்டம். 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த வீட்டை கட்டியவன் கோயம்புத்தூர் நாயுடு வகுப்பை சேர்ந்த ஒரு மாது. அவள் பேர் மல்லியம்மாள் வீடு என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்றான் ராமநாதன். இந்த செய்தி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. உடனே நான் ராமநாதனிடம், இப்போ யார் அந்த வீட்டில் குடியிருக்காங்க என்று கேட்டேன். ராமநாதன், இப்போ அந்த வீட்டில் குடியிருப்பவர்களும் மல்லிகம்மாளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் 3 வருஷத்துக்கு முன்னால் தான் ரிட்டையர் ஆகி வந்த ஒரு மேஜர், பேர் மாயநாதன், பர்மாவில் வேலை பார்த்தவர். இந்த வீடு யாருமே வாங்காமல் விலை போகாமல் இருந்தது. இந்த மேஜர் அந்த வீட்டை மிக மலிவான விலைக்கு வாங்கிட்டார் என்று கூறினான். நான் மேஜரை தவிர அந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையா என்று கேட்டேன். எனக்கு தெரியாது, நாங்கள் போகிறதே கிடையாது. மாமாவுக்கு அந்த மேஜரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அடிக்கடி அவர் கடன் கேட்க வந்துடுவார். பாவம், மனிதருக்கு பென்ஷன் படம் போதுறதில்ல. அதனால் சுவாரஸ்யமான ஆள். டிபெட்டு, மலையா, பர்மா பூராவும் சுற்றிருந்தார். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், ஆவி ஆராய்ச்சி எல்லாம் படித்து வச்சுருக்காரு. இந்த பக்கத்தில் யாருமே அவரோட பக்கத்தில் நெருங்கி பழகிறதே இல்லை. ராமநாதன் சொல்லி முடிப்பதற்குள், ஹலோ மிஸ்டர் ராமநாதன், எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க என்று தமிழ் மொழியை ஆங்கில உச்சரிப்போடு பேசியபடி
ஒருவர் அறையினுள் நுழைந்தார். அவர் கையில் பைப்பு, தலைமையில் லேசாக நரை இருந்த சூட், கோட், வெயிஸ்ட் கோட் எல்லாம் அணிந்திருந்தார். வெயில் தெரியாத அந்த குளிர் பிரதேசத்திலும் சுடர் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தார். எதற்கோ தெரியவில்லை. அவர் உள்ளே நுழைந்ததும் ராமநாதனை கைகுலுக்கினார். என்னை பார்த்துவிட்டு சற்று திகைப்போடு நின்றார். உடனே ராமநாதன், இவன் தான் என் தம்பி திலீபன் என்று அறிமுகப்படுத்தினார். உடனே மேஜர் ஆச்சரியத்தோடு, போன தடவை சீசனுக்கு வந்தபோது கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பதா சொல்லலையா என்றார். போன வருஷம் எனக்கே திலீபனை தெரியாது. என்னுடைய ஸ்டெப் பிரதர் இவர். பட்டணத்தில் அப்பாவோடு இருந்தான், நான் மாமாவோடு இருந்துட்டேன். அதற்கு அவர், உங்கள் அப்பாவு 2வது மனைவியின் மகன் ஐசி என்று சொல்லிவிட்டு கருப்பு கண்ணாடியை கழட்டிவிட்டு என்னை பார்த்தார். அவருடைய கண்கள் அடர்ந்த புருவத்தின் அடியில் எங்கோ பள்ளத்திலிருந்து சிறு விளக்குகள் மின்னுவது போல மின்னின. அந்த கண்களிலும் உதட்டிலும் மிருகத்தன்மை தான் தெளிவாக தெரிந்தது. கண்கள் சதா இடமும் வலமும் சுழன்று கொண்டே இருந்தன. ஓரிடத்தில் இல்லாமல் கண்கள் அரைபுறாம் ஓடி இருந்தன. ராமநாதனை பற்றி அவரிடத்தில் மானர்வி எஸ்டேட் முதலாளி ராமலிங்கம் வருங்கால மருமகன் என்று அறிமுகப்படுத்தியவுடன் மேஜர் முகத்தில் ஏற்பட்ட புன்னகையில் உதடுகள் விரிந்து பல்வரிசைகள் எல்லாம் வெளிப்பட்டன. அப்போது பார்ப்பதற்கு அவருடைய வாய் இறைச்சியை கடித்த நிலையில் இருக்கும் வேங்கையின் வாய் போல் இருந்தது. தன் பற்களை காட்டியபடி எழுந்து என்னிடத்தில், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பாய் என்று கூறி என்னை கைகுலுக்கினார். அவர் என் கையில் பட்டதும் அந்த மேஜர் என்ற வேங்கையின் வாயில் சிக்கி இறைச்சி துண்டு ஆகிவிட்டார் போல உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மேஜர் என்னை பார்த்து சிரித்தபடி, உங்கள் கண்கள் அழகான கண்கள் மிஸ்டர் திலீபன், பார்த்த பொருள் பரவசமாகிவிடும் என்றார். அவரது இந்த திடீர் புகழ்ச்சி எனக்கு வேதனை தந்தது. ராமநாதனுக்கு என்னை விட அதிக வேதனை தான் கொடுத்தது என்று அவன் முகமே காட்டியது. என்னதான் தியாக பண்புள்ளவனாக ராமநாதன் இருந்த போதிலும் என் கண்களின் வசியத்தால் தான் சீதாவின் வாழ்வு பாதை ஓரளவு மாறியது என்பதை அறியாதன் அல்லவே ராமநாதன். அவன் மறக்க நினைத்த விஷயத்தை மேஜரின் வார்த்தை மறுபடி ஞாபகப்படுத்தியதை அவன் விரும்பவில்லை. மேஜரிடம் சம்பந்தம் இல்லாத எஸ்டேட் விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கினான். மேஜர் என்னையும் ராமநாதனையும் அவர் வீட்டுக்கு அன்று இரவு சாப்பாட்டுக்கு அழைத்தார். ராமநாதன் மானர்வி எஸ்டேட்டை என் பேரில் மாற்ற வேண்டிய நிமித்தமான பல வேலைகள் இருப்பதாக சொல்லி அழைப்பை தட்டி கழித்து விட்டார். மேஜரின் ஏமாற்றம் அவர் முகத்தில் பளிச்சென்று தெரிந்தது. இருந்த போதிலும் அவர் விஷயத்தை விடுவதாக இல்லை. அன்று மாலை 4 மணிக்கு டீயும் டிஃபன் சாப்பிடுவாது அவருடைய மல்லிகை தோட்டத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த அழைப்பை எங்களால் மறுக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் மல்லிகை தோட்டத்திற்கு வருவதாக ஒப்புக்கொண்டோம். எஸ்டேட் பங்களாவை அடுத்த ஒரு அவுட் ஹவுஸிலே எஸ்டேட் ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆடிட்டரும் வக்கீலும் காத்திருந்தனர். நானும் ராமநாதனும் அங்கு சென்று ராமலிங்கம் எழுதி கொடுத்திருந்த லெட்டரை காண்பித்தோம். வக்கீலும் ஆடிட்டரும் 10-15 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள எஸ்டேட்டை திடீரென்று என் மீது மாற்றுவதில் உள்ள சில சிக்கல்களை எடுத்து விளக்கினார்கள். சிக்கல்கள் எல்லாம் வருமான வரி முதலிய அரசாங்க சார்புள்ள சிக்கல்களாக இருப்பதால் மாறுதலை சிறிதாக ஒரு வருஷ காலத்தில் செய்வதுதான் சரியான வழி என்று சொன்னார்கள். ராமநாதனுக்கும் இது முதல் ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. இருந்தாலும் முதியவர்கள் கூறும் ஆலோசனை ஏற்காமலும் இருக்க முடியவில்லை. கல்யாண ஏற்பாடுகள் விஷயமாக அன்றே ராமலிங்கம், என் தாய் சீதா மூவரும் திருச்சி வீட்டை காலி செய்து சென்னை புறப்படப் போவதால் என்னையும் ராமநாதனையும் சில நாட்கள் உதகமண்டலத்திலேயே தங்கியிருந்து விட்டு புறப்படும்படி உத்தரவிட்டார். உதகமண்டலத்தில் தங்குவது குறித்து ராமநாதனுக்கு வெகு சந்தோஷம். எனக்கு அங்குள்ள காட்சிகள் எல்லாம் சுற்றி காட்டுவதென்று பெருமையோடு சொன்னான். வேலை நிமித்தமாக வந்த பயணம் உல்லாச பயணமாக மாறியது. எஸ்டேட் தொழிலாளிகள் எல்லாம் என்னை வருங்கால முதலாளி என்று ஹோதாவில் மிகவும் மரியாதையோடு நடத்தினார். எனக்கு இதை பார்க்க பெருமிதமாகத்தான் இருந்தது. எல்லாம் சீதாவின் அன்பினாலும் அந்த அன்பை வெளிப்படுத்த அவன் கொண்ட துணிவினாலும் தான் என்று நினைக்க எனக்கு சீதாவிடத்திலும் அன்பு, மரியாதையும் நன்றி உணர்ச்சியும் புதுவெள்ளம் போல் பொங்கி எழுந்தன. துன்பத்தையும் ஏழ்மையும் மட்டுமே வாழ்வில் இயற்கை என்று எண்ணிய என்னை வாழ்விக்க வந்த பெண் தெய்வம் சீதா என்ற எண்ணம் என் மனத்தில் எழுந்தது. அவளுடைய வாழ்வை இன்பமயமாக ஆக்க வேண்டும் என்று என் மனத்துக்குள் ஒரு திட சங்கல்பத்தை நானே ஏற்படுத்தி கொண்டேன். நான் ராமநாதனிடம் கல்யாணத்தை பற்றியோ அல்லது சீதாவை பற்றியோ பேசுவது கிடையாது. ஆஃபீஸ் மேனேஜர் சிந்தையன் என்பவர் அந்த எஸ்டேட்டில் 30 வருஷங்களாக வேலை செய்பவராம். எப்போதும் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாராம். அத்தகைய சித்தையன் சில நாட்களாக நோய் விழுந்தவர் போல எந்த விஷயத்திலும் பற்றில்லாமல் காணப்பட்டார். ஷவரம் செய்யாத முகம், தள்ளாடும் பஞ்சடைந்த கண்களோடு ஒரு யந்திரம் போல கடமைகளை கவனித்து வந்தார். அவரிடம், சித்தையன் ஒரு மாதிரி இருக்கீங்க, வயசு 50 ஆனாலும் 20 வயசு போல துள்ளி
துள்ளி நடையோடு சந்தோஷமாக இருப்பீங்க, இப்போ என்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று கேட்டார் ராமநாதன். அதற்கு சித்தையன் சற்று நிதானித்து விட்டு, ஒன்றுமில்லை சார், வயசாகிவிட்டதுலா, அதோடு ஒரு மாதமாக ஜுரத்தில் விழுந்திருப்பேன், இப்போ தான் எழுந்தேன் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த அறையை விட்டு சென்று விட்டார். அத்தியாயம் 17. சித்தையன் சென்ற பிறகு ஆஃபீஸ் பியூன் வேலையா ராமநாதனை நெருங்கி வந்து, உங்களுக்கு தெரியாதா எஜமானே, சித்தையாவுக்கு ஒரே மக பேர் லட்சுமி, அவன் மீது உயிரே வச்சுருந்தா. அவள் 6 மாதத்துக்கு முன்பு யாரோ ஒரு லாரி டிரைவர் மேலே ஆசை வச்சுட்டா. இவர் அந்த டிரைவரை தன் பெண்ணை கட்டி கொடுக்க மறுத்துட்டாரு. அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் டிரைவரோடு ஓடி போயிட்டா. எங்கே போனால் என்ன ஆனான்னு இன்னும் தெரியல. அதுலேருந்து தான் இவர் இடிந்து போயிட்டார். இதை பற்றி யாராவது பேசினா கூட இவருக்கு பிடிக்காதுங்க என்றான். ராமநாதன் முகம் ஆத்திரத்தால் துடித்தது. எவ்வளோ நல்லவர், அவருக்கு இப்படியா நடக்கணும் என்றான். உடனே வேலையை, என்னங்க செய்யறது, இந்த காலத்து இளவட்டங்களை இப்படித்தாங்க, எல்லாம் அந்த காதல் செய்கிற வேலைங்க என்றான். காதல் காதல், இந்த உலகத்தை விட்டே இந்த காதல் ஒழிய வேண்டும் என்று சொல்லி மேஜை ஓங்கி அறைந்தான் ராமநாதன். அவன் மனத்தில் அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் அப்போது வெளியாகியது. நானும் அதே அறையில் இருக்கிறேன் என்பதை மறந்த நிலையில் ராமநாதன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். என்னை பார்த்ததும் அவனுக்கு வெட்கம் ஆகிவிட்டது. அங்கு நிற்கவே அவனுக்கு கூச்சமாக இருந்ததோ என்னவோ. ராமநாதன் உடனே வேலையாவை அழைத்து கொண்டு தேயிலை தோட்டத்துக்கு சென்று விட்டான். எனக்கு ராமநாதன் மீது கொஞ்சம் கூட வருத்தம் ஏற்படவில்லை. என் நிலையும் சித்தையாவின் மகளை காதலித்த அந்த டிரைவரின் நிலையும் ஒன்றுதானே. அன்று மாலை நான் அந்த மேஜர் வீட்டுக்கு போகும்போது இரவு நினைவுகள் தலை காட்டின. என் வாழ்வின் விதி என்னை எதிர்கொண்டு அழைப்பது போல தெரிந்தது. மிருகங்களுக்கு மனிதர்களே வாடை பிடிக்கும் சக்தி இருப்பது போல மனிதர்களில் சிலருக்கு தன்னுடைய எதிர்காலத்தை வாடை பிடிக்கும் சக்தி இருக்கும் போலும். அந்த வீட்டை நெருங்க நெருங்க என் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. அந்த பங்களாவின் எதிர்ப்புறம் நான் கனவில் கண்ட மாதிரியே அமைந்திருப்பதை, ஆனால் அந்த பங்களா கதவில் மல்லிகை பூச்சரங்கள் தொங்கவில்லை. சாதாரண மலைப்பிரதேசத்து பங்களா போல தோன்றியது. அதுவும் பராமரிப்பு போதாத ஒரு பங்களா என்பது தெரிந்தது. சுற்றி இருக்கும் வெடிப்புகளில் இருந்து காம்பவுண்ட் சுவரின் ஒரு பகுதியில் மல்லிகை தோட்டம் என்ற போர்டு ஏறுமாறாக தொங்கியது. மல்லிகையின் மனம் வருகிறதா என்று மூச்சு இழுத்து பார்த்தேன். வெறும் யூக்கலிப்டஸ் மனத்தை தவிர வேறு எந்தவித மனமும் இல்லை. நாங்கள் பங்களாவின் வராந்தாவில் நுழையும் முன்பே மேஜர் மாயநாத் எங்களை புன்முறுவலுடன் வரவேற்றார். எனக்கு இப்படி பற்களை வெளிக்காட்டாமல் சிரிக்க கூடாது என்று தோன்றியது. இருவரும் உள்ளே வராந்தாவை எடுத்து ஹாலில் நுழைந்தோம். மர சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. சோஃபாக்கள் எல்லாம் பழைய காலத்து சோஃபாக்கள். சிறு சிறு திண்டுகள் பல நாட்கள் உரை மாற்றப்படவில்லை என்பதை அடையாளத்தை தம்மீது தாங்கியபடி சோஃபாக்களில் தாறுமாறாக கிடந்தன. மேஜர் அதிக மரியாதையுடன், தயவுசெய்து உட்காருங்க என்றார். நானும் ராமநாதனும் சோஃபாவில் உட்கார்ந்ததும் அந்த ஹாலில் மாட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய உருவப்படம் என் கண்களில் பட்டது. அது சுமார் 30-35 வயது மதிப்பிடத்தக்க ஒரு மாதின் படம். உடை நகையெல்லாம் சற்று பழங்காலமாக தெரிந்தது. நான் அந்த படத்தை கவனிப்பதை மேஜர் மாயநாதன் பார்த்ததும் அவர் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. ஒருவேளை அந்த படத்தில் இருக்கும் மாது அவர் மனைவியாக இருக்குமோ? அதை அப்படி உற்று பார்த்தது தவறல்லவா நினைத்து வெட்கத்தோடு தலையை கவிழ்த்து கொண்டேன். என் மனத்தில் ஓடிய சிந்தனை புரிந்து கொண்டவர் போல மேஜர் மாயநாதன், அது என் மனைவி இல்லை, இந்த பங்களாவை கட்டிய சொந்தக்காரி மல்லிகை அம்மா அப்படின்னு பேர், அவளுடைய வாரிசுகளிடம் தான் நான் இந்த பங்களாவை வாங்கினேன் என்றார். அப்போதுதான் அந்த படத்தில் உள்ள அம்மாள் தலை நிறைய மல்லிகைப்பூ அணிந்திருப்பதும் கழுத்தின் மல்லிகை மாலை அணிந்திருப்பதும் என் கவனத்துக்கு வந்தன. அப்படியா என்று சொல்லிவிட்டு மறுமுறை அந்த படத்தை பார்த்தேன். இம்முறை அந்த படத்தை பார்த்தபோது அப்படம் அப்படியே உயிர்கலையோடு என்னை உற்று நோக்குவது போல தோன்றியது. உடனே சட்டென்று என் கண்களை விடுவித்துக் கொண்டேன். அந்த அறையில் உள்ள பீரோக்களை பார்த்தேன். அந்த பலவித புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. புத்தகங்கள் எல்லாம் ஹிப்னாட்டிசம், மரணத்தின் பின் ஆவியின் நிலை, ஆவி உலகம், ஆப்பிரிக்கா சூன்யக்கலை, டிபெட்டன் மந்திரவாதி, காவாலிகர்களின் இரத்த சடங்குகள், இது மாதிரி பயங்கர தலைப்பு கொண்ட புத்தகங்களாக இருந்தன. நான் பேசுவதற்கு முன்பே ராமநாதன் மேஜரிடம், என் சகோதரன் உங்களை போல தான் இந்த புதை மனம், ஹிப்னாட்டிசம் போன்ற புரியாத தத்துவங்களை பற்றி படிப்பதில் ஆர்வம் உள்ளவன் என்று சொன்னான். மேஜர் மாயநாதன் இதை கேட்டவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்படியா, ரொம்ப நல்லதாக போயிடுச்சு என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு என்னை ஒரு முறை ஊடுருவி பார்த்தார். பிறகு எழுந்து போய் பீரோவை திறந்து சில புத்தகங்களை எடுத்து வந்து என் முன்னால் வைத்தார். புத்தகங்களை பார்த்ததும் எனக்கு அவற்றை படிக்க வேண்டும் என்று ஆவல் எழுந்தது. இத்தனை வருஷங்களாக இந்த விஷயத்தை பற்றி ஆராய வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருந்தவன் அல்லவா. எனக்கு மேஜர் மீது இருந்த வெறுப்பு கூட மறைந்தது, மதிப்பு கூட ஏற்பட்டது. ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பார்த்தபடி இருந்தேன். மேஜர் மாயநாதன், எனக்கு வெறும் புத்தகம் படிப்பு மட்டுமில்லை, படித்தவற்றை எல்லாம் ஓரளவு பழக்கத்திலும் கொண்டு வந்து வெற்றி கண்டிருக்கிறேன்.
ஹிப்னாட்டஸை பொறுத்தவரையில் நான் மட்டும் இல்லை, என் மகள் ஆனந்தியும் கைதேர்ந்தவள் என்று கூறி நிறுத்தினாள். ஆனந்தி என்று அவர் சொன்னதும் எனக்கு இரவில் வீணை நாதத்தோடு ஆலாபனை செய்த பெண் அவள்தானே என்ற எண்ணம் தோன்றியது. உடனே யோசிக்காமல் ஒரு கேள்வி கேட்டேன். நேற்று இரவு 2 மணிக்கு சுமாருக்கு மாயா மாளவ கவுள ராகத்தில் பாடியது உங்கள் மகதானா? உடனே மேஜரின் முகம் மாறியது. அவர் என்னை வெறுப்போடு பார்த்தபடி, இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் பாடல, இரவு 9 மணிக்கு மேலே இந்த வீட்டில் விளக்கு கூட எரிவதில்லையே என்று படபடப்புன்னு கூறினார். அவர் கூறியது அவ்வளவு அப்பட்டமான பொய் என்பது நன்கு தெரிந்தது. அப்போதுதான் மேஜர் மாயநாதனின் இரவு நிகழ்ச்சியை பற்றியே பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். மேஜர் எங்கள் கவனத்தை மாற்ற உடனே எழுந்து, ஆனந்தி ஆனந்தி என்று குரல் கொடுத்தார். பிறகு, எல்லாரும் வந்து விட்டாங்க, அம்மா அம்மா, டீயும் பிஸ்கட்டும் எடுத்துக்கொண்டு வா என்றார். அடுத்த வினாடி மல்லிகை அம்மாள் படம் மாட்டியிருந்த இடத்தில் அடியில் உள்ள கதவை நோக்கி என் பார்வை சென்றது. அந்த கதவுக்கு அப்புறம் வளையல் அசைவினால் ஏற்படும் ஒலி காதில் விழுந்தது. என் மனம் ஆவலோடு அதை எதிர்பார்த்து நின்றது. அறையில் இதுவரை இல்லாத ஒரு வித மாறுதல் ஏற்பட்டது. மல்லிகை மனம் வீசியது. நான் பார்த்து கொண்டிருந்த கதவை மறைத்து கொண்டிருந்த திரையை வெள்ளை வெள்ளையரென்று பிரகாசித்த கருவளையல் அணிந்த கை ஒன்று விளக்கியது. கையில் டீத்தட்டுடன் ஒரு பெண் ஹாலுக்குள் வந்தாள். அவ்வளவு வெளுப்பான முகத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. சாவின் வெளுப்பென்றே சொல்லலாம். முகத்தின் வெளுப்புக்கு நேர்மாறாக அவள் கண்கள் கருத்து அகலமாக இருந்தன. உதடுகள் பவளம் போல இரத்த சிவப்பாக இருந்தன. என்னை பார்த்தபடி நடந்து வந்தாள். அவளை இதற்கு முன் எங்கோ சந்தித்திருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்கு எழுந்தது. பளிச்சென்று ஞாபகம் வந்தது. சித்ரா பௌர்ணமி இரவென்று காவிரி கரையில் அரசு மரத்தடியில் எனக்கு ஏற்பட்ட பிரமையில் நான் படுத்திருந்த போது வானத்திலிருந்து என்னை நோக்கி இறங்கி வந்த பெண் தோற்றத்தில் சாயல் இந்த பெண்ணின் உடலில் தெரிந்தது. ஆம், அதே மஞ்சள் புடவை, அதே சிவப்பு ரவிக்கை. சித்ரா பௌர்ணமி இரவென்று அத்தோற்றத்தின் முகத்தை மேகம் மறைத்திருந்தது. அதனால் முகத்தை பார்க்க முடியவில்லை. இன்று முகம் தெளிவாக தெரிந்தது. அப்பப்பா, அவள் என்னை பார்த்த பார்வை, என்னால் அந்த கண்களை எதிர்நோக்க முடியவில்லை. தலை கவிழ்த்து கொண்டேன். அதே சமயத்தில் வெற்றி புன்னகையோடு மேஜர் மாயநாதன் என்னை நோக்குவதையும் அறிந்தேன். மேஜர் மாயநாதன் என்னை பார்த்து புன்னகை செய்த விதம் எனக்கு பிடிக்கவில்லை. அவர் கண் பார்வைக்கு ஒரு மனிதனின் நினைவுகளை, ஆசாபாசங்களை களைந்து ஊடுருவி பார்க்கும் சக்தி இருந்தது. அவர் பார்வையின் வேகத்தில், நீ யார் என்று எனக்கு தெரியும், உன் புதை மனத்தின் தோற்றமும் எனக்கு தெரியும், உன் எதிர்காலமும் எனக்கு தெரியும் என்று கூறுவது போல் இருந்தது. நான் தலை குனிந்து கொண்டேன். ஆனந்தி பின்கட்டுகளில் ஒவ்வொரு தட்டிலும் வைத்து முதலில் அண்ணா ராமநாதரிடம் தட்டை நீட்டினாள். பிறகு பிஸ்கட் தட்டுடன் என்னை நோக்கி வந்தாள். நான் அவள் முகத்தை பார்த்தபடியே இருந்தேன். ஆனால் அவள் பார்வை தரையிலே படிந்திருந்தது. பிஸ்கட் தட்டை எனக்கு நீட்டினாள். அப்போதுதான் அவள் கண்கள் திறந்து என்னை நோக்கின. நான் அப்படியே அவளை விரைத்து பார்த்தபடி தட்டை வாங்கினேன். அப்போது என்னுடைய கை விரல்கள் அவள் விரல்களை ஸ்பர்சித்தன. ஆனந்தியின் உதடுகள் ஒரு பக்கமாக விலகி கோணலாக புன்முறுவல் செய்தன. உதடுகள் விலகி அவளுடைய கூர்மையான கடைவாய் பற்கள் வெளிப்படுத்தின. வெள்ளி போல் பளீர் என்று மின்னிய பற்கள் தான். மிகவும் அழகான பற்கள் தான். ஆனால் மனித பற்கள் அல்ல அவை என்ற எண்ணமும் என் மனதில் உடனே எழுந்தது. அந்த கடைவாய் பல்லின் கூர்மை இறைச்சியை கிழிக்க உதவும் ஓநாய் பற்கள் போல் இருந்தது எனக்கு தெரிந்தன. என்ன பைத்தியக்கார எண்ணம் திலீபா! நல்ல நாகரிகமான பெண் ஒருத்தி, புன்முறுவலும் பற்களும் உனக்கு ஓநாயை ஞாபகப்படுத்துகின்றன என்று என்னையே நான் கண்டித்து கொண்டேன். அவள் சிரித்தபடி தட்டை என்னிடம் கொடுத்துவிட்டு நடந்தாள். அவள் நடையாவது எனக்கு நடையாக தெரியவில்லை. அவள் பாதங்களை தரையிலே ஊன்றாமலே தென்றல் தவழுவது போல நகர்ந்தாள். அவளது மெல்லிய இடை அவளுடைய நடைக்கு மேலும் அழகு கொடுத்தது. அந்த மஞ்சள் நிற நைலக்ஸ் புடவை அவள் மேல் பட்டு படாமலும் அமைந்து ஆனந்தியின் இயற்கை அழகை பன்மடங்கு அதிகப்படுத்திற்று. அப்போது என் மனம் என்னையும் அறியாமலே ஆனந்தியையும் சீதாவையும் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கியது. சீதாவின் அழகு இயற்கையின் வளம் நிறைந்தது. சீதாவுக்கு ஆனந்தி போல் அழகாக உடை அணிய தெரியாது. ஏன், தன்னுடைய அழகை பற்றிய நினைப்பே சீதாவுக்கு கிடையாதே. ஆனால் இந்த ஆனந்தி சிரிக்கும் விதம், நடக்கும் ஒயில், அவள் திட்டமிட்டு தன்னுடைய அழகையே ஒரு அஸ்திரமாக பிரயோகிக்க தயங்க மாட்டாள் என்று தெரிவித்தன. நான் மணக்கப் போகும் சீதாவையும் யாரோ ஒரு பெண் ஆனந்தியையும் ஒப்பிட்டு பார்ப்பதே சீதாவுக்கு துரோகம் என்று நினைத்து வலுக்கட்டாயமாக படுத்தி என் சிந்தனை திருப்பினேன். அந்த சமயத்தில் மேஜர் மாயநாதன் ஆனந்தியை பற்றி பேசியபடி இருந்தார். ஏன்னா மிஸ்டர் ராமநாதன், என் மகளை எம்ஏ பாஸ் செய்திருக்கிறா. சங்கீதம், டென்னிஸு, ஹிப்னாட்டிசம், சமையல் எல்லாம் தெரியும். அவளுக்கு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம் என்று கூறினார். ஆனந்தியோ மேஜர் தன்னை புகழ்ந்ததை விரும்பாதவள் போல, என்ன சும்மா புகழாதீங்கப்பா, எவ்வளோதான் ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருந்தாலும் அவளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது அடக்கம்தான்ப்பா
என்று கூறிவிட்டு என்னை பார்த்தாள். என்னிடம் அவள் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளவே சொன்ன வார்த்தைகள் போல அவை அமைந்தன. உடனே மேஜர், ஆனந்தே, மிஸ்டர் திலீபன் தான் இந்த மானருவி எஸ்டேட்டில் வருங்கால முதலாளி. அவர் ராமலிங்கத்தின் மகள் சீதாவை மணக்கப் போகிறார் என்று கூறிவிட்டு ராமநாதனை பார்த்து, எப்போது ராமநாதன் கல்யாணம் என்று கேட்டார். ராமநாதன் உடனே, கூடிய சீக்கிரமே சென்னையில் திருமணம் நடக்கும்போது என்றாள். அதற்கு ஆனந்தி, அப்படியா, சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு என்னை ஒரு விதமாக பார்த்தாள். மேஜர் மாயநாதன் மேலும் தொடர்ந்து, திலீபன் மனோதத்துவ ஆராய்ச்சியில் உள்ளவர். அவர் கண்களில் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு பிறவி ஹிப்னாட்டிஸ்ட் என்று கூறினார். தொடரும்.